ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ரெட்டு உருளைக்கிழங்கெல்லாம் வச்சு ஒரு சின்ன ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க சேனலுக்குள்ளே போகலாம். வெல்கம் டு மை சேனல் வேணு தமிழ். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம செய்கிற ப்ரெட்க்கு வந்து தேவையான பொருள் வந்து உருளைக்கிழங்கு 2 வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம். பெரிய வெங்காய பொடியாக நறுக்குனது 1, கருவேப்பிலை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம், கொத்தமல்லி தழை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம், உப்பு தேவையான அளவு. அடுத்தது ஒரு 4 ப்ரெட் எடுத்துக்கணும். இதெல்லாம் வச்சு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ப்ரெட்டில் அந்த ஓரத்தில் இருக்கிற ப்ரௌன் கலரில் இருக்கிறத வந்து சைடில் ஃபுல்லாக வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். எல்லா ப்ரெட்லேயுமே நடுவில் இருக்கிற பீஸ் மட்டும் நம்மளுக்கு போதும் இது செய்யறதுக்கு. இதே மாதிரி மற்ற 4 ப்ரெட்டையும் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். அந்த ப்ரௌன் கலரில் இருந்ததை நம்ம என்ன பண்ணணும், ப்ரெட் கிராம்ஸ் தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து அந்த நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ப்ரெட் இதெல்லாம் வந்து எடுத்து ஒரு ஜாரில் போட்டு அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி அரைச்சிட்டு வந்து ஒரு பிளேட்டில் மாற்றியாச்சுங்க. அடுத்தது ஒரு வேக வச்சு உருளைக்கிழங்கு எடுத்துக்கிறோம். இதை வந்து நம்ம நல்லா கையில் வந்து நல்லா மசிச்சு விட்டுக்கணும். மசிச்சு விட்டதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற ஒரு பொருளாக உள்ளே ஆட் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பெரிய வெங்காயம், அடுத்தது பொடியாக கட் பண்ணி வச்ச கருவேப்பிலை, அடுத்தது ஒரு கொத்தமல்லி கொஞ்சம். இதுக்கு தேவையான வந்து மசாலா வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள் கொஞ்சம், மிளகாய் தூள் வந்து கொஞ்சம். நாங்கள் வந்து குட்டீஸ் சாப்பிட்றாங்க அப்படிங்காட்டி க்ரீன் சில்லி அதனால் அதெல்லாம் ஆட் பண்ணவே இல்லை. மிளகாய் தூள் நாங்கள் வந்து கொஞ்சமாக தான் போட்டுக்கிட்டோம். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து பச்சை மிளகா போட விருப்பமாக இருந்தால் நீங்கள் பச்சை மிளகாயும் வந்து நீங்கள் உள்ளே வந்து பொடி பொடியாக நறுக்கி கட் பண்ணி போட்டுக்கலாம். இதை வந்து நம்ம வந்து தாளிக்கல வெங்காயத்தெல்லாம், அதனால் பச்சையாக தான் வந்து பிணையிறோம். ஸோ அது வந்து நல்லா வந்து உப்பு, மஞ்சள் தூள், அந்த மிளகாய் தூள் எல்லாமே வந்து உருளைக்கிழங்கோட நல்லா மிக்ஸ் ஆகணும். பாருங்கள், நல்லா இந்தளவுக்கு நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கணும். இதை வந்து கையில் தட்டி தட்டி ஒரு சிலிண்டர் ஷேப்பில் வந்து உருண்டை பிடிச்சி எடுத்து எல்லாம் ரெடியாக வச்சுருக்கணும். இதுக்கு அடுத்தது வந்து ப்ரெட்டை வந்து டிப் பண்ணுறதுக்காக வந்து ஒரு எக்கை வந்து அடித்து விட்டுட்டு அதுக்குள்ளே வந்து சால்ட்டு வந்து கொஞ்சம் போட்டுக்கணும், அப்புறம் பெப்பர் வந்து கொஞ்சம் போட்டுக்கணும். போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். உப்பு மிளகுத்தூள்லாம் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி ஜஸ்ட் நல்லா வந்து நல்லா பீட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம கட் பண்ணி வச்ச ப்ரெட்டை எடுத்து நல்லா வந்து நம்ம தேய்ச்சிக்கணும். நம்ம எப்படி சப்பாத்தி தேய்ப்போம் அந்த மாதிரி வந்து தேய்ச்சி எடுத்துக்கணும். நாங்கள் வாங்கினது வந்து சின்ன சைஸ் ப்ரெட்டு, அதனால் வந்து ரொம்ப பெருசாக தேய்க்க முடியல. இந்த அளவு தான் வந்துச்சு எங்களுக்கு. அந்த மாதிரி இருக்கிறது வந்து இந்த சைஸில் வந்து நம்ம தேய்ச்சி எடுத்துகிட்டு நம்ம ஆல்ரெடி உருண்டை பிடிச்சி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு இதை வந்து இதுக்குள்ளே வச்சு நல்லா ரோல் பண்ணிக்கணும். உங்களுக்கு வந்து ப்ரெட்டு கொஞ்சம் உடையரமாக இருந்துச்சுன்னா லைட்டாக வாட்டரை வந்து இது பண்ணிவிட்டு கையில் டச் பண்ணிவிட்டு ப்ரெட் மேலே வச்சு இது பண்ணிங்கன்னா ஃபுல்லாக கவர் ஆகிக்கும். அதை வந்து நாம் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுக்கிற எக்கு அதில் வந்து மிக்ஸில் போட்டு டிப் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ப்ரெட் கிராம்ஸில் வச்சு அது மேலே ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி அப்படியே ரோல் பண்ணி நம்ம எடுத்துக்கிறோம். இதை எடுத்து தனியாக வச்சுட்டு எண்ணெய் வந்து பேனில் ஊற்றி காய வச்சாச்சு. எண்ணெய் காஞ்சோன்னையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ப்ரெட் ரோலை வந்து இதில் போட்டு நல்லா பொரிக்கணும். ரொம்ப நேரம் வந்து பொரிக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஏன் அப்படின்னா உருளைக்கிழங்கு ஆல்ரெடி நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுட்டோம். ஜஸ்ட் இந்த பக்கம் 1 மினிட் திருப்பி போட்டு அந்த பக்கம் ஒரு 1 மினிட் இருந்தால் போதும். 2 பக்கம் வந்து திருப்பி போட்டு நல்லா ஒரு ப்ரௌனிஷ் கலரில் மாறிடும். அப்போ வந்து நம்ம அதை எடுத்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் எடுத்தாச்சு. நல்லா ஒரு ப்ரௌனிஷ் கலரில் வந்துடுச்சு. நான் இப்போ தான் இதை வந்து ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். அது வந்து குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்கள் இதுக்கு நடுவில் வந்து சீஸ் வேணால் கூட வச்சுக்கலாம். நல்லா அது இதை விட சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும். அதே மாதிரி மித்த இருக்கிற ப்ரெட்டையும் வந்து அந்த ரோலை வந்து நம்ம போட்டு எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்து சர்வ் பண்ண ரெடியாக வச்சுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா சாஃப்டாக மேலே அந்த ப்ரெட் கிராம்ஸ் போட்டங்காட்டி நல்லா மொறுமொறுன்னு அப்படியே கிறிஸ்பியாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் மேலே எப்படி இருக்குது அப்படின்னு. உள்ளே பாருங்கள், நம்ம அந்த உள்ளே ஸ்டஃப் வச்சது வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. உள்ளே
சாப்பிட்றக்கும் வந்து அவ்வளோ டேஸ்ட்டு யம்மியாக இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ஒரு நாள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்டில் மறக்காமல் வந்து சொல்லுங்கள். சேனலையும் வந்து நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற உங்களுக்கு வீடியோ எல்லாமே வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து காட்டும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.